ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் குணத்தூர் சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நாய்க்குட்டியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே ஒரே நாய் தான் இருக்கு. அது கருப்பு கலர் என்னண்ணா? அது லேப்பு. கருப்பு கலர் லேப்பா? இங்கே வருங்க ஒயிட் கலர் நாய் எப்படி இருக்கு. ஏய், எனத்தே கடிக்குது. அதுக்குள்ளே சேவலை பார்க்குறான். ஆமாங்க. நாய் லேபர் டாக் எவ்வளோண்ணா வருது? 4 ரூபா. இதுண்ணா இது என்ன? அதுண்ணா பொம்னேரிண்ணா. பொம்னேரி நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ அல்ல போயிடுச்சு. சரி சரி. அது இங்கே பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், பெருமாநல்லூர். ஈரோடுங்களா? சரிங்கண்ணா, வரேண்ணா. அது இவரும் பார்ப்பாங்களாம்மா எங்களை. இவங்க தான் நான் கொடுத்தது. இவங்க தான் அன்றைக்கி அந்த பொம்மை இல்லையா? அந்த கடையில் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இதெல்லாம் சேவை சண்டை வச்சு பார்த்துருப்பாங்க அந்த கூட்டத்தில். எங்களுடைய தமிழ்நாடு எல்லாம் வித்தியாசமா ஒவ்வொன்றா விற்பாங்க. காலையில் நேரத்தில் வரணும் என்ற மூலிகை தளத்தில் இல்லை, எந்நேரம் பார்த்தா தூங்க 9 மணி வரைக்கும். போலான்னு சொன்னா அவன் எந்திரிச்சு வருவான் கண்டிப்பா. வணக்கம், நல்லா இருக்குண்ணா. சப்ஸ்கிரைபுங்களா? சரிண்ணா சரி. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது. அப்ப நீ எந்திரிச்சு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா சரி கிளம்பலான்னு நேரத்தில் கிளம்புறியா? ஒரு நாளாவது சந்தைக்கு போகலான்னு தான் நேற்று சொல்லியிருந்தேன்ல. நான் எத்தனை டைம் வரும்போது நேரத்தில் வரணும், நேரத்தில் வரும்னு சொல்லியிருந்தேன்ல. நேரத்தில் கிளம்பிக்கிறியா? சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இதே எத்தனை நாளைக்கு தான் காட்டுறது? நானும் ஒரே மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க, டீ போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எலிக்கூண்டு, பொறிக்கூண்டு. பொறிக்கூண்டுங்கிற எலிக்கூண்டு. எலியே காட்டு எலியெல்லாம் அழிஞ்சிட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக இல்லை, அணில் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. எலியெல்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு சொன்னாங்க. காய்கறி கடை பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு அளவுக்கு தான் இருக்குதுங்க. தலைவர நோ வணக்கம். சின்ன காயை ஒரு 4 காய் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 காய் எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் வந்து எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. நரம்பு இதுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டியாக இருக்கிறத வாங்குங்க. பெரிய பீட்ரூட் வாங்கினீங்கன்னா டேஸ்ட் இருக்காது, இனிப்பே இருக்காது. கோஸ் ஒரு முட்டைக்கோசம் வாங்க. முட்டைக்கோசம் சாப்பிட்றதே இல்லை. முட்டைக்கோஸ் எடுத்துக்கோ. பாருங்க, இல்லை கொத்தமல்லி தலை மட்டும் எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி பீட்ரூட் எல்லாம் நல்லா இருக்காது. அவரைக்காய் இருக்குது. 2 கூறு எடுத்துக்கிறியா? ஒரு கூறு போதுமா? 2 கூறு வேணுமா? ஒரு கூறு அவரைக்காய். அவரைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை மிளகா ஒரு கூறு, அது ரொம்ப கெடுதல். இருந்தாலும் பச்சை மிளகா இல்லைன்னா டேஸ்ட் இருக்கிறது இல்லை. எல்லா காய்க்குமே நான் இப்போ பச்சை மிளகா தான் மேக்ஸிமம் போடுறோம். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு செமையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கு பாரு. போடுங்க 1 கிலோ பெரிய வெங்காயம்.
ஆ ஒரு 2 போடுங்களேண்ணா. 3 கிலோவா? அட சாமி 2 கிலோ போதுங்க. சரி 3 கிலோ இருக்குது. சரி போடுங்க, இந்த பையில் போடுங்க. சின்ன வெங்காயம் காய்கறி பெரிய வெங்காயம் 3 கிலோ வாங்கிட்டேன். 100 ரூபாயாம்மா 3 கிலோ. ம் சின்ன வெங்காயம் எதுக்கு? அதே எதுக்கு? ஒரு 4 புல்ல உட்காந்து உரிச்சிட்டு இருங்களீங்களா? ம் சின்னதாக இருக்குது பரவாயில்லையா? போதுமா? இடையில வேறு எல்லாம் சின்ன சின்னதாக கலந்துருக்கீங்க. உனக்கு வேணுன்னா எடுத்துக்கோ, டைமுக்கு சோறாக்கி கொடுத்தீனே சரி. பரவாயில்லையா? நல்லா இல்லாத வெங்காயம் கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல, சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப அழுவாது, சின்னதாக இருக்கிறது அழுவாது. சரி ஓகே. சரி வாங்க வாங்க. இங்கே தான் கீரை நல்லா இருக்குது. கரிஞ்சி குட்டி கீரை இருக்குது அங்கே. என்ன கீரை உனக்கு வேணும்? என்ன கீரை வாங்கு. அகத்திக்கீரை வாங்குறையா? பாலக்கீரை இது ஓரளவுக்கு நல்லா இல்லை, புளிச்ச கீரை. கரிஞ்சி குட்டி கீரை வாங்கிக்கலாமா? ஒரு கட்டு போதுங்களா? எது? பொன்னாங்கண்ணி. அக்கா அது பொன்னாங்கண்ணி தானே? பொன்னாங்கண்ணி வாங்கிக்கிறியா? என்ன ஒரு கட்டு வாங்கி. அக்கா கரிஞ்சி குட்டி கீரையில் ஒரு கட்டு, பொன்னாங்கண்ணியில் ஒரு கட்டு. காய் இருக்குதுல்ல, காய் இருக்கிற மாதிரி இருக்கு. கீரை இருந்தால் கொடுக்கா? இல்லை எனக்கு காய் வேணும், அதுக்காக கேட்குறேன். இது இங்கே இருக்குது காய் கீழே. அதான் அந்த 2வது கட்டு பாருங்கள். அதை பாருங்கள். இதில் காய் இருக்கு பாருங்க. இதுவுமே காய் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் காய் பொரிச்சுக்குவோம். ஒன்று போதுமா? அதில் காய் இருக்கிறதே போதுமா? இன்னொரு கட்டு காய் இருக்கிற மாதிரி, காய் இருக்கிற மாதிரி இன்னொரு கட்டு பாருக்கா. இது பாருங்க, இதை பாருக்கா. அதை எடுத்தீங்களா? அதுலேயே காய் இருக்குது. அதை கொடுங்க. அதுக்கு அவர் எடுத்துக்காரு. இதில் காய் இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சீமாறு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முறம், சாணி போட்டு இல்லை அந்த காலத்தில் பொட்டுக்கூடை, அந்த காலத்தில் எங்கள் ஆயை எப்படி தான் சாணி போட்டு மொழி வைப்பாங்க. பொட்டுக்கூடை, பாய், அப்புறம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி கொடாப்பு இல்லைம்மா. பாருங்க இதெல்லாம் கோழி கொடாப்பு இல்லைங்க. இந்த அம்மா கொண்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். நல்லா இருக்கிறீங்களா? இன்னுங்க அடையாளமே தெரியல. புடவை கட்டுதுங்க, அடையாளம் தெரியல. நல்லா இருக்குறங்க சொல்லிடு. எத்தனை ஜோடி ஐட்டம் பாருங்க. ஹாய் சொல்ல அத்தைக்கு. ஹாய். நல்லா இருக்கீங்களா? எப்படி ஹாய். நல்லா இருக்கறங்க சொல்லிடு. சிக்கு சிக்கு. முருங்காய் அடுத்தது. இங்க பாரு எத்தனை காய் கொட்டி வச்சிருக்காங்க பாரு. இங்கெல்லாம் ஹோல்சேல் ஆட்டுது. புடலங்காயிலே பச்சையா இருக்குங்க. புடலங்காயிலே பச்சை காய். இது எவ்வளோங்கக்கா புடலங்காய்? அரை கிலோ போடுங்க, வாங்கிக்கலாமா? காய் வாங்கி வீணாக போயிருமா? கிலோ 40, அரை கிலோ வாங்கிக்கலாம். அரை கிலோ. சரி ஒரு காய் எடுத்து இதை போடுங்கக்கா. இதை போடுங்க, இந்த காய் இது அதை போடுங்க. சரி அவ்வளோதான்க்கா. இங்கே கிலோ கணக்கு தான் இந்த கடையில் வாங்கியாச்சு. இது என்னக்கா வெள்ளையாக இருக்கிறது? சுண்ணாம்புங்களா? நீ பாருங்க எப்படி கடை வச்சு கொண்டுக்கிறாங்க. சுண்ணாம்பு, புளி, மிளகாய், திரண்டை. அங்கே ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லைங்க. ஆமாங்கம்மா, கண்டிப்பாங்க. சரி வரேங்கம்மா. சரி
இவங்கெல்லாம் சோளக்கரு வேவிப்பாங்களாட்டுக்குது. இது வந்து சாப்பாட்டு கடைங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டு கடை. அங்கே போனால் நான்வெஜ் சாப்பிடணும். டெய்லி நான்வெஜ், வாரத்தில் ஒரு நாள் தான் நான்வெஜ் சாப்பிடணும். நான் பார்த்து ஆசையாக தான் இருக்குது, வேண்டாங்க. பாருங்க 2 வயிற்று தூக்கிட்டு அப்பா சரியான வெயிட்டு. சரி குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க சந்தையிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க அது எத்தாச்சும் ஒரு கடாயின்னு. ஆமாம். சிங் சிங். இங்கே ஒரு டீ கடை. இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான சோளக்கருது, சோளத்தட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க.